Hi guys, welcome to Cheeky Chica. Guys, before we start, a shout out to Campa Cricket. புதிய இந்தியாவின் நயா கூல் ட்ரிங்க் Campa is back, Chica. கேம்பானா கேம்பா தான். brought to you by Reliance Consumer Products. என்ஜாய் பண்ணுங்க. முக்கு மேல ராஜா. ஆஹா. Dear guys, கேம்பானா கேம்பா தான். அடிச்சு தள்ளுங்க. என்னது மகா போட்டலம் ஆயிட்டாங்க சிஎஸ்கே இன்னைக்கு. போட்டலம் பேட்டிங் ஆயிடுச்சு சிஎஸ்கே இன்னைக்கு. Yeah, let's welcome our resident guest, Nani sir. Welcome on the show. Mahapotlam is the right word, Chica. ஏன்னா RCB 18 years கேச்சு Fortress சேப்பாக்கா லிட்டரலா உடைச்சிட்டு என்டர் ஆயிருக்காங்க. டேய் Fortress சேப்பாக்காடா, அதுல அந்த காலம் ரஜத் படிதார் நான் வரேன்டா. I will lead from the front in காம்சாரு ரஜத் படிதார் இன்னைக்கு. Outstanding intent from RCB, Chica. They wanted to win this match from ball one. கிளியரா தெரிஞ்சது. சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் ரித்ராஜ் கைக்வாடோட கேப்டன்சி, அவங்களோட பேட்டிங் ஆர்டர், த பர்சனல், இஸ் திஸ் சிஎஸ்கே டீம் ரியலி லுக்கிங் லைக் அ டாப் 4 சைட்? ஆல் தீஸ் கொஸ்டின் மார்க்ஸ் arise because this is the biggest loss for CSK at Chepauk. Chica, where do we start? See, அனி என்னோட ஒப்பீனியன்ல ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் டாஸ் வின் பண்ணி நான் நல்லா பேட் பண்ணிருப்பேன். ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட் ஆஃப் சேசிங் அப்படின்றாங்க. அண்ட் அவனே சொல்றதுக்கு அப்புறம் விக்கெட் இப்படி அப்படி இப்படி போஸ்ட் மேட்ச் சொல்றாரு ருத்ராஜ் கைக்வாட். இந்த ஸ்கோர் சும்மா பார் ஸ்கோர் ஒரு வார்த்தை கண்டுபிடிச்சாங்க எல்லாம் இங்கிலீஷ்ல. இந்த பார் ஸ்கோர் கீ ஸ்கோர்ல ஒரு படலங்க ஒண்ணும் கிடையாது. பேட்டிங் ஆனா அடிக்கணும் ஃபர்ஸ்ட். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பேட்டிங் அண்ட் மோர் காம்பினேஷன் ஒண்ணுமே புரியல எனக்கு. என்ன காம்பினேஷன்? எதுக்குடா நீங்க எல்லாம் திருப்பாத்தி வச்சுனாடுறீங்க? கூடா வைடா வாடான்றீங்க. அங்க வந்து பூ கரண், கரெக்டான பேர் வச்சுங்க. பி கரண், பூ கரண். பால் கூட கட்சி ஒரு பார்த்து எப்படி அடிச்சா பாத்தியா அந்த டிம் டேவிட்? ஒரே ஒரு மேட்ச் முடிச்சு போயிட்டான் பாருங்க. ஒரே ஒரு மேட்ச் முடிச்சு போயிட்டான். சரி, காம்பினேஷன் சரி, நீ சொன்ன மாதிரி பர்சனல் காம்பினேஷன் சரியால. அண்ட் இன்டென்ட், நீ ஒன் திங் கிரேட் அபவுட் RCB பார்த்தா, நானி யூ அக்ரி வித் மீ, டியர் வியூவர்ஸ் யூ ஆல் அக்ரி வித் மீ. அவங்க பார்த்தா விக்கெட்ஸ் விட்டா கூட they were going for the bowling பாத்தியா. ரைட் ஃப்ரம் பால் நம்பர் 1 ஃபில் ஷாட் அடிக்க போயிருந்தான். இன்னைக்கு கோலிக்கு பால்லே படல, பட் கோலி பாலுக்கு போயிருந்தான். படிக்கல், தேவதர் படிக்கல் of all the people செம்ம கேமியோ ஆனான. அவனோட கேப்டன் பட்டிடார் போட்டு 3 சான்ஸ் கொடுத்தான். ரைட் கேட்ச் எல்லாம் விட்டாங்க. யூ கேன் ஆல்வேஸ் சே கேட்ச் விட்டனால அவங்க அடிச்சிட்டாங்க. பட் தட்ஸ் பார்ட் ஆஃப் கிரிக்கெட். அது அட்டப்புறம் அவன் பார் his intent was to keep going all through. Yeah, definitely. அது ஃபர்ஸ்ட் ஆரம்பிப்போம் நானி சார். இன்டென்ட், the word in T20 cricket இன்னைக்கு வந்து இன்டென்ட். ஏன்னா ரெண்டு ஆப்போசிட் சைட்ஸ் பார்த்தோம் நானி சார். தில்லுக்கு தொட்டு ஃபில் சால்ட் வந்து நான் அவுட் ஆன போட, ஏன்னா அந்த ஃபர்ஸ்ட் ஓவர் கலீல் அஹ்மத் ஆக்சுவலி போல்ட் ரியலி வெல் நானி சார். ஆனா ஃபில் சால்ட் வந்து ஒரு சான்ஸ் எடுத்தாரு, ஒரு டாப் எட்ஜ் 4 போச்சு, அதுக்கப்புறம் ஒரு கட் ஷாட் அடிச்சாரு, ஒரு பவுண்டரி போச்சு, அண்ட் தே வர் அவே. தட் இன்டென்ட், எந்த RCB பேட்டர் உள்ள வந்தாலும் விராட் கோலி ஸ்ட்ரகிள். இன்னைக்கு அவருக்கு மட்டும்தான் அந்த இன்டென்ட்ல ஒரு ப்ராப்ளம் இருந்தது. அவருக்கே ஆனா ஒரு வேக்கப் கால் வந்தது. பத்திரானா ஒரு பவுன்சர் போட்டு மண்டேல் அடிச்சப்பறம் சடனா என்னடா இது, நானே இவ்வளவு ஸ்லோ ஆடுறேன். அதுக்கப்புறம் அவர் வந்து ஒரு 6 ஒரு 4 அடிச்சாரு. பட் தி இன்டென்ட் ஆஃப் தி RCB பேட்டர்ஸ் கம்பேர்ட் டு தி இன்டென்ட் ஆஃப் அ டீம் சேசிங் 200, I did not see anything with CSK, நானி சார். பட் அதுக்கு ஆக்சுவலா வந்து ஒரு மெயின் ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா the long batting lineup of RCB. ஏன்னா RCB எப்படி அந்த இன்டென்ட்ல ஆடுறாங்கன்னு பாத்தீங்கன்னா, அவங்க வந்து டேவிட் எதுக்கு இந்த டீம்ல இருக்காருன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன் ஆக்சுவலா. ஏன்னா அவ்வளோ லாங் பேட்டிங் லைனப் இருக்கு, டேவிட் எங்கேயோ பின்னாடி இருக்காரு, வேஸ்ட் ஆகுது. அதுக்கு பதிலா எதனா ஒரு போலர் கூட ஆடலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது வந்து டேவிட் வந்து கடைசியில பொழந்துட்டு அந்த ஒரு டிஃபரன்ஸ், ஒரு 170 ஆல் அவுட், அதாவது 170 in 20 ஓவர்ஸ்க்கு ஒரு 196 20 ஓவர்ஸ், ஹியூஜ் டிஃபரன்ஸ். அப்ரோச்சே மாறி இருக்கு. ஸோ சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும், நம்ம இதுக்கு முன்னாடியே நான் ஒரு வாட்டி சொல்லியிருக்கேன், சிஎஸ்கே இந்த சீசன் வந்து டெம்ப்ளேட் வந்து இட் ஷுட் பி லைக் தி SRH ஆஃப் 2014, 15, 16, 17. அவங்க வந்து ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பிச்சு வந்து கொடுக்கும்போது இட் இஸ் ஸ்ட்ரெயிட் அவே யூ ஆர் கிஃப்டிங் தி மேட்ச் டு RCB. நோ, இல்ல நானி சார், இந்த விக்கெட் ஆக்சுவலி டிஃபிகல்ட்டா தான் இருந்தது நானி சார். எனக்கு புரியல. இல்ல நான் பால் திரும்பிச்சு நானி சார். நான் இப்போ ஒண்ணு பாருங்க அனி ஒரு நிமிஷம். நான் என்ன சொல்றேன்னா, ஹேசல்வுட் போடும் போதெல்லாம் பால் வாஸ் ஜஸ்ட் லிட்டரலி ஃப்ளையிங். அண்ட் நானி I'm sorry Ani, that is Hazelwood ability to bowl the Ani. Hazelwood bowl Ani Hazelwood do any ground Ani.
என்ன ஏய், டேர்னிங் ட்ராக் கொடுத்தா இன்னைக்கு ஓகே ஓகே நானி சார் நீங்க டேர்னிங் ட்ராக் கொடுக்கணும்ன்றீங்க. டேர்னிங் ட்ராக் கொடுக்கறதுக்கு நம்ம பேட்டிங் ஆட முடியுமா? நம்மளோட பேட்டிங் அங்கதான் லைன் அப்ப பாருங்க. அங்க கான்வே எடுக்கவே இல்லையே நீங்க. கான்வே நானி அதாவது சார் நம்ம லெட்ஸ் பி ஆனஸ்ட் சார், நீங்க வந்து இல்ல, இல்ல, விக்கெட் இன்னைக்கு எல்லாம் outplayed. ப்ளேமே பண்ண கூடாது. This இன்னைக்கு wicket இன்னைக்கு cannot be blamed. Just பாருங்க. give the credit to Yeah, RCB yeah, yeah. batters. They batted out of their skin. They batted superbly. Phil Salt எடுத்துக்கோங்க, தேவ்தத் படிக்கல் எடுத்துக்கோங்க, ரஜத் படிதார் எடுத்துக்கோங்க, யார் உள்ள வந்தாலும் ஜிதேஷ் சர்மா கூட வந்து ஒரு 6 பால்ல ஒரு 12 ரன் அடிச்சுட்டு போனா. Everybody just showed intent. பரவாயில்லடா, நான் Exactly. விக்கெட் லூஸ் பண்ணா கூட பரவாயில்ல, நான் அடிக்க போறேன்னு ஃபில் சால்ட்லாம் சரியான ஸ்டார்ட் அங்க. தேவ்தத் படிக்கல் இன்னைக்கு வந்து வேற லெவல் வேற மாதிரி ஆடினார் இன்னைக்கு. ஐ திங்க் we were completely outplayed by a team that was way more hungrier than us இன்னைக்கு. அது கிளியரா And தெரிஞ்சது also இன்னைக்கு. in all departments, particularly fielding. என்னங்க இது ஃபீல்டிங்கா பண்ணாங்க சிஎஸ்கே. இன்னைக்கு பண்ண ஃபீல்டிங்க்கு அவங்க 230 அடிச்சிருக்கணும். கையில வர கேட்ச் எல்லாம் நீங்க விட்டீங்கன்னா நீங்க சத்தியமா வின்னே பண்ண முடியாது. அந்த அதர் சைட் ஃபில் சால்ட் இஸ் a விக்கெட் கீப்பர். என்ன கேட்ச் எல்லாம் புடிச்சாரு, சான்ஸே கிடையாது. ஒரு சப்ஸ்டியூட் ஃபீல்டர் வந்து ஃபர்ஸ்ட் இந்த ருத்ராஜ் கேட்ச் எப்படி புடிச்சாங்க. சோ இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் this is a match to forget for CSK. RCB outplayed CSK in all departments. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அது குட் வேக்கப் கால் ஏர்லி பார்ட் ஆஃப் தி டோர்னமெண்ட். இப்போ நீங்க புரிஞ்சுப்பாங்க என்ன மாதிரி காம்பினேஷன் ஏது பண்ணும். தேங்க் காட் செகண்ட் மேட்ச்ல ஆர் தி நானி டியர் வியூவர்ஸ் அண்ட் அனி செகண்ட் மேட்ச் ஆர் அண்ட் நானி லெட் மீ பி வெரி ஃப்ராங்க், ஐ வில் நாட் பிளேம் தி விக்கெட். எல்லாரும் இதே சொல்லிட்டு இருக்கீங்க, 2-3 பேர் சொல்லிட்டு இருக்கீங்க டர்னிங் விக்கெட் கொடுங்க டர்னிங் விக்கெட் கொடுங்க. மச்சான் ரொம்ப டர்னிங் கொடுத்தா அவங்களும் மாட்டுவாங்க, நம்ம சிஎஸ்கே மாட்டிவாங்க. மச்சான் சுரேஷ் சர்மா நல்லா போலிங் போட்டான், லிவிங்ஸ்டன் நல்லா போலிங் போட்டான், அவங்களுக்கு குருணால் பாண்டே போலிங்கே போட வின் பண்ணிட்டாங்க அவங்க. இன்னைக்கு குருணால் பாண்டே போலிங்கே போட வின் பண்ணிட்டாங்க அவங்க. மறக்காத நானி போன மேட்ச் மேன் ஆஃப் மேட்ச் அவன். இக்கா ஜஸ்ட் டு பேக் யுவர் ஸ்டாட்ஸ், அதுல நம்மளுக்கு டர்னிங் விக்கெட் கொடுத்தா ஒரே ஒரு ஸ்பின் ஹிட்டர் தான் நம்மளுக்கு இருக்காங்க, அது சிவம் டூபே மட்டும்தான். அவர் மட்டும்தான் he can strike more than 160 against spin நம்ம பேட்டிங் லைனப்ல. இது ஒரு மிஸ்கன்செப்ஷன். நீங்க எல்லாரும் நம்ம எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்கோம்னா சிஎஸ்கே சேப்பாக்ல, நானும் அந்த மாதிரி தான் நினைச்சு ஃபர்ஸ்ட் அந்த ஒரு ப்ரெடிக்ஷன் கொடுத்தேன், இல்ல சிஎஸ்கே will be fine at home. ஆனா இந்த பேட்டிங் லைனை பாக்கறச்சே ஐ திங்க் ஐபிஎல் has evolved little more சீக்கா. இப்போ டீம்ஸ்க்கு அந்த இம்பாக்ட் சப் யூஸ் பண்றாங்க, அந்த பிரேவரி ஜாஸ்தி ஆயிருக்கு. எவ்ரி டீம் இஸ் கமிங் அவுட் சேயிங் இல்ல பரவாயில்ல. நேத்திக்கு நம்ம சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் பேடா ஆடணும்னு சொன்னோம், அவங்களே 190 அடிச்சாங்க. சோ தி இன்டென்ட் அந்த நீங்க எடுத்து பாருங்களேன் சீக்கா, சிஎஸ்கே ஓட டாப் 4 இன்னைக்கு இருக்கிற டாப் 4ல அபார்ட் ஃப்ரம் ருத்ராஜ் கைக்வாட் who brings fear? ரச்சின் ரவீந்திரா இஸ் நாட் ப்ரூவன் இங்க இன்னும் ஐபிஎல்ல. ராகுல் திரிபாதி இஸ் வே பாஸ்ட் ஹிஸ் பிரைம். தீபக் கூடாலாம் அந்த டைம்ல நல்லா ஆடினாரு, இப்போ வந்து ஸ்ட்ரகிள் பண்றாரு. சரி அனி, our batting lineup is nowhere close to even சரி, what அனி. RCB has la. அனி நான் ஒரே ஒரு விஷயம் கேக்குறேன். we all know pretty well this is the lineup CSK has. இதுக்கு மேல லைனப்ல உள்ளே யாரும் கிடையாது. நீங்க உள்ளேயும் தேடி பாத்தீங்கன்னா யாரும் வந்து நீங்க டப்புன்னு எடுத்துட்டு வந்து இவங்க கான்வே மட்டும் தான் நம்ம எடுத்துட்டு வர முடியும், வேற யாரும் கிடையாது. சோ அதனால தான் ஐ எம் சேயிங் சிஎஸ்கேக்கு வந்து இப்ப நார்மல் விக்கெட், இது வந்து பேட் விக்கெட்டும் கிடையாது, ஒண்ணும் இல்ல. மும்பை மேட்ச் விக்கெட் கூட பாத்தீங்கன்னா இட் வாஸ் ஸ்லைட்லி ஸ்லோயர் சைடுல இருந்தது. It was a same wicket nani sir actually. இல்ல, but RCB spinners batted superbly nani sir actually. அது ஒத்துக்கிறேன்பா, நான் ஆர்சிபி இன்னைக்கு செம்மையா ஆடினாங்க, அதை நான் ஒத்துக்கிறேன். பட் சிஎஸ்கேக்கு ஒரே வழிதான் இருக்கு. நான் சொல்றேன் இந்த பேட்டிங் லைனப்ப வச்சுட்டு சிஎஸ்கே இஃப் தே ஹேவ் டு டூ சம்திங் இன் திஸ் ஐபிஎல், தே ஹேவ் டு வின் ஹோம் மேட்சஸ். ஃபார் தட் அவங்க டேர்னிங் ட்ராக் போட்டு தான் ஆகணும். இவங்க 160 நீங்க ஒன்னா பாருங்க. இப்ப நான் டேக் இட் ஃப்ரம் மீ, இதுல இருந்து வர மேட்ச் ஹோம் மேட்சஸ்ல சிஎஸ்கே இஸ் கோயிங் ஃபார் டேர்னிங் ட்ராக்ஸ். நீங்க ஒன்னா பாருங்க. நானி உண்மையை சொல்லட்டுமா நானி, நீ சொல்ற பாயிண்ட்லாம் மேபி ரைட் ஆர் ராங், ஐ லவ் டு வெயிட் அண்ட் see. Let me be very honest with you நானி. But one thing for sure நானி, அனி சொல்ற பாயிண்ட் ரைட். There was no intent from CSK batsman. எங்கடா ஒரு இன்டென்ட் இது, நல்லா ஆட்சி அடி ஆடலான்னு. போலிங்லயும் பாடுற மச்சான் அப்பாட்டகர் போலிங் பூக்கரன் வந்து போலிங் போடுறான். அங்க ரஷீத் ரவீந்திரா 31 பால்ஸ். ரஷீத் அது அங்க பார்த்தோன்னா வந்து என்ன பண்ண முடியும். ராகுல் பார்த்து தடவறான். ருத்துராஜ் கைக்வாட் வந்தோட விட்டான் ஒரு தொண்டையில போலிங். தீபக் கூட அண்டர்ஸ்டாண்ட் அவங்க கடைசியில நீ ஸ்பின் நீ நானி பேச ஸ்பின் அவங்களுக்கு விக்கெட் எடுத்தது யாரு எடுத்தா அவங்களுக்கு விக்கெட்? புவனேஷ் குமார் கூட புவனேஷ் குமார் ஜாஷ் ஹேசல்வுட் செம போலிங் பாரு. ஜாஷ் ஹேசல்வுட் என்ன மாதிரி போலிங் போட்டிருக்கா பாரு. So I'm on a placid wicket. Don't forget what did Ruturaj Gaikwad say also in the post match la. பாரு மச்சான் 4 overs 21 runs 3 wickets. இவனுக்கு மேன் ஆஃப் மேட்ச் கொடுக்காம ரஜத் படிடார் கொடுத்தாங்க மேன் ஆஃப் மேட்ச். அது எப்படி கொடுத்தாங்கன்னு தெரியல எனக்கு. I mean I don't think Rajat Padidar deserved the man of the match. Man of the match should have gone to Josh Hazelwood. On what basis they
என்ன புரியவே இல்லை. என்ன நான் நீ ஒன்று சொல்லட்டுமா, சிஎஸ்கே போலிங் எடுத்துக்கோ, அஸ்வின் வெரி மச் பிலோ பார், லெட்ஸ் பி வெரி கிளியர். அவன் போலிங் அஸ்வின் ஆஃப் ஸ்பின் போறத விட்டு அவன் கேரம் பால் கிராம் பால் போடுங்க போட்டு பாரு. எனக்கு இங்கதான் சீக்கா கேள்வி வருது. எஸ், அஸ்வின் இன்னைக்கு வந்து அந்த ஃபர்ஸ்ட் ஓவர் வந்து ஃபில் சால் போட்டதுக்கு வந்து ஒரு புவர் ஓவரா இருந்தது. தே ஸ்கோர்ட் 15 runs. பட் அந்த நெக்ஸ்ட் ஓவர்ல வந்து he gave away only 7 runs and he got a wicket. After that they cut Ashwin Chika. அந்த ஃபர்ஸ்ட் ஓவர் பவர் பிளேல அடி வாங்கினது, எஸ் அந்த ஓவர் புவரா போட்டாரு, நான் ஒத்துக்கிறேன். ஐ எம் நாட் டிஃபெண்டிங் ஆர் அஸ்வின். ஆனா the usage of ஆர் அஸ்வின் was wrong today Chika. ரஜத் படிதார் versus ஆர் அஸ்வின், ரஜத் படிதார் versus ஆர் அஸ்வின் நீங்க நம்பர்ஸ் எடுத்து பாருங்க. ரஜத் படிதார் has a strike rate of 96. 25 balls 24 runs தான் அடிச்சிருக்காரு, 2 வாட்டி அவுட் ஆயிருக்காரு. he did not bowl 1 ball to ரஜத் படிதார் இன்னைக்கு. அதே அந்த பக்கம் நீங்க பாத்தீங்கன்னா விராட் கோலி versus ரவீந்திர ஜடேஜா, ஸ்ட்ரைக் ரேட் 108. I told you yesterday, ரவீந்திர ஜடேஜா தான் நியூ பால்ல போட்டிருக்கணும் ஃபில் சால்ட் அண்ட் விராட் கோலிக்கு. அஸ்வின் should have been kept for படிதார். அவர் வந்து 12 overs of spin நம்ம சொல்லின்னு இருக்கோம். But we have to remember it is not MS Dhoni who's captaining. MS Dhoni in the bowling attack ideally suited. Ruturaj Gaikwad is not looking at the matchups இன்னைக்கு. At least இன்னைக்கு பார்க்கல. அவருக்கு இன்னும் அந்த ஸ்பின் மேல அந்த நம்பிக்கை வருதுன்னு எனக்கு தெரியல சீக்கா. லாஸ்ட் இயரே நம்ம பார்த்தோம் அவர் நல்லா யூஸ் பண்ணல ஸ்பின்னர்ஸ். இந்த வருஷமும் ஐ ஃபீல் இஸ் நாட் யூசிங் தி ஸ்பின்னர்ஸ் கரெக்ட்லி. இல்ல இன்னைக்கு க்ளூலெஸ்ஸா இருந்தாரு கேப்டன்சில. he was waiting for the wickets to fall. அதாவது நீங்க சொன்னீங்க அந்த இம்பாக்ட் பேட்டிங்ல இல்ல, நீங்க போலிங்லயும் வந்து ப்ரோஆக்டிவா இல்ல, வெயிட் பண்ணிட்டு அவங்க ஏதாவது தப்பு பண்ணி அவுட் ஆயிட்டு போவாங்களா, அந்த மாதிரி தான் இன்னைக்கு ருத்துராஜோட கேப்டன்சியே இருந்தது. டோட்டலி disappointing. But Anish got a point, right? I don't think he utilized the bowlers properly. எப்படி rotation of bowlers எப்படி இருந்திருக்கணும், என்ன பண்ணணும், எப்ப யார கோலிங் ருத்ராஜ் கேட்க என்ன பண்ண. ஜடேஜா வந்து தேவதை படிக்கல வந்தோன்னு போட்டு அடி நஷ்டம் தேவதை படிக்கல பூச்சி இறங்கி கையை புடிங்க நஷ்டம் போட்டு தேவதை ஜடேஜா போகுது படிக்கல அடிச்சான் மச்சான், படிக்கல அடிச்சான். அதுக்கப்புறம் பண்ணிட்டார் இறங்கி விட்டா போட்டு ஜடேஜா. சர்ப்ரைசிங்லி இன்னைக்கு ஜடேஜா போட்டு அடிச்சிட்டாங்க மச்சான். இன்னைக்கு சர்ப்ரைசிங்லி 17 ரன்ல இருக்கும்போது கேட்ச் விட்டார். இட் would have made a difference. அவரோட கான்ஃபிடன்ஸ்க்கு இன்னொரு it would have definitely ஒரு 20-30 runs we could have restricted them even more. ஆனா கூட சீக்கா எனக்கு என்னனால ரவீந்திர ஜடேஜா, நூர் அஹமட் சூப்பரா போட்டாரு. அகைன் 3 wickets 36 runs. பட் பாருங்களேன், நான் என்ன சொல்ல வரேனாலா சீக்கா, தி அதர் டீம்ஸ்லாம் இப்ப என்ன பண்றாங்கன்னா they are power packed Chika. Number batting lineup when you compare it to the other teams around you, Rachin Ravindra is a brilliant batter. ஆனா வந்து ஒரு T20 ஃபார்மேட்ல he still not on the strike rate of 180 190 ஆட முடியுமா தெரியாது. I don't think he has done it before. I don't think he has that. We have to wait and see. Ruturaj Gaikwad is a super player. ஆனா அவரே 150 160 strike rateல தான் ஆடுவாரு. சிவம் டூபே is your only power hitter உங்க டீம்ல. when you see அந்த சைடு பாருங்க ஃபில் சால்ட் உங்களுக்கு. அண்ட் இன்னைக்கு இன்னும் ஒரு ஸ்டாட் உங்களுக்கு கொடுக்குறேன். நம்மளோட டாப் 4 பேட்டர்ஸ் யாருமே 6 அடிக்கல. சிவம் டூபே நம்பர் 6. ஆமா, சிவம் டூபே நம்பர் 6. அங்க பாருங்க ஃபில் சால்ட் 6 அடிச்சாரு, விராட் கோலி 6 அடிச்சாரு, தேவ்தத் படிக்கல் 6 அடிச்சாரு, ரஜத் படிதார் ஒரு 3 6 அடிச்சாரு. எவ்ரி பேட்டர் கேம். லியாம் லிவிங்ஸ்டன் ஒரு 6 அடிச்சாரு, ஜிதேஷ் சர்மா 6 அடிச்சாரு. யாரெல்லாம் பேட்டிங் ஆனாலும் எல்லாரும் 6 இன்னைக்கு சீக்கா. ஆர்சிபி கம்பேர்ட் டு சிஎஸ்கே நீங்க பாருங்க. அதுதான் நான் சொல்றேன், நம்ம பவர் ரொம்ப லேக்கிங்கா தெரியுது, ரொம்ப பிளேட்டன்ட்டா தெரியுது. Exactly. Good point. And the power pack hitting சொல்லுவாங்க. இப்ப பாத்தா எல்லா டீமும் எல்லாம் போட்டு தில்லுக்கு துண்டு பாடிக்காரங்க, போட்டு டங்கு உடி போடுறான். கவலைப்பட தில்லுக்கு துண்டாடுறா. ரஜத் படிடா பார்த்தனா கேட்ச் விட்டப்புறம் கூட அதே மாதிரி தான் பேட்டிங் ஆடிந்தான். 3 கேட்ச் தான் விட்டாங்க. he didn't let go. பார்த்தனா let me careful ஆடணும். நான் கவலையா பட எனக்கு கேட்ச் விட்டா அவுட் ஆனா பட்டா பாக்கியம் பலாடி லட்சம் தான் ஆடினாங்க. அப்ரோச் ரஜத் பட அந்த மாதிரி வேற சிஎஸ்க்கு அப்ரோச் பார்த்தா ரொம்ப டென்டேட்டிவ் அப்ரோச். ரொம்ப ரச்சின் ரவீந்திரா பார்த்தா ரொம்ப டென்டேட்டிவ் ஆறான். அவன் டெட்டி அடிக்கிற மாதிரி ஒண்ணு தெரியல உனக்கு. கடைசியில பார்த்தனா ராகுல் திரிபாதி பார்த்தா ட்ரை பண்ண அவன் ராகுல் தீபக் கூட ராகுல் பார்த்தா அனீஷ் மாதிரி ரொம்ப பாஸ்ட் பிரைம் மாதிரி தெரியுறாங்க. ரவீந்திர ஜடேஜா ஐ டோன்ட் நோ வை இவங்க நம்ம 5-11 நல்லா ட்ரை பண்ண மாட்டேன்றாங்க தெரியல எனக்கு. அவன 4-5 சாம் கரன் நம்பர் 5 வரான் சீக்கா. எனக்கு புரியவே இல்லதான். ரவீந்திர ஜடேஜா is a much better batsman than Sam Curran. Shivam Dube is better than any of your middle order batters Chika. Shivam Dube number 4ல வந்தே ஆனோ. அவர் மட்டும் தான் உங்களுக்கு பவர் ஹிட்டர். என்ன சொல்றீங்க? இல்ல நான் என்ன சொல்றேன்னா, கண்டிப்பாகவே விஜய் சங்கர், அதாவது கம்போஜர் நீங்க போலிங்க்கு கொண்டு வந்துட்டு, கான்வேவை நீங்க டாப்ல கொண்டு வந்துட்டு, இந்த ஹூடா திரிபாதி இவங்க 2 பேருமே நீங்க டிராப் பண்ணிட்டு
விஜய் சங்கரை நீங்க இம்பாக்டா வச்சு நீங்க இந்த மாதிரி எதான பண்ணணும். ஏன்னா விஜய் சங்கர் இஸ் கேப்பபிள் ஆஃப் ஹிட்டிங். நம்ம வந்து சொல்றோம் அவங்க வந்து விஜய் சங்கர் அவ்வளவு பெரிய மச்சான், அவ்வளவு பிஸ்தால ஒண்ணு விஜய் சங்கர். சீக்கா யாரு சீக்கா கரெக்ட், நீங்க சொல்றது ரைட். அவருக்கும் வந்து பெரிய ட்ராக் ரெக்கார்ட் கிடையாது. பட் ரைட் நவ் இந்த கரண்ட் சீசன் அவரோட கரண்ட் ஃபார்ம் பாத்தீங்கன்னா he is better pick than Deepak Hooda and Rahul Tripathi. That I agree. You see now you're going through the picks. I agree with you. Vijay Shankar is better. நீங்க பார்க்கணும் CSK க்கு வேற யாரும் இல்லையே. ராணி சார் சொல்ற மாதிரி மச்சான் அங்கதான் தப்பு பண்றோம்டா மச்சான். எனக்கு தெரியாது ஆண்ட்ரே சித்தார்த் எப்படி ஆடுவான் தெரியாது. I don't know who this ஆண்ட்ரே சித்தார்த். ரொம்ப அன்ப்ரூவன் சீக்கா. அவர்லாம் வந்து IPL எல்லாம் ஒன்னும் அன்ப்ரூவன் சீக்கா. TNPL பெருசா அடிக்கல சீக்கா. That's why I'm asking you a question. But you have to understand one thing. Every team has got new gen bold and ஆடுறாங்க. ஊர் பேர் தெர வந்து அடிக்கிறாங்க every team. அந்த மாதிரி ஏன் நம்ம why can't ஆண்ட்ரே சித்தார்த் அடிடா தைரியமா தில்லுக்கு அடிடா அப்படின்னு சொல்ல முடியாதா? தெரியலையே, வெயிட் பண்ணி பார்க்கணும்னு அந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாங்களா? பட் let's come to the match again. Let's come to the match. No, Kamboj. No, Ani, that's one thing. If you look at all other teams, they are willing to try these youngsters. Kamboj and எல்லாம் சொல்றாங்க. Anshul Kamboj should play Chika. Anshul Kamboj should play. அவர் வந்து இப்ப கரண்ட் இந்தியா இது அந்த இந்த எமர்ஜிங் ஆடி இருக்காரு Chika. And அந்த எமர்ஜிங் ட்ராஃபில one of the highest wicket takers இருந்தாரு அவரு. CSK are wasting his talent well. இந்த பேட்டிங் லைனப்ல பாத்தீங்கன்னா டெவின் கான்வே, ரச்சின் ரவீந்திரா அண்ட் இப்போதைக்கு நீங்க உங்களோட டாப் 4 பேக் பண்ணணும். டெவின் கான்வே, ரச்சின் ரவீந்திரா, ரித்துராஜ் கைக்வாட். I still feel ரித்துராஜ் கைக்வாட் should open. You can always have Rachin Ravindra come at number 3. Open with Devin Conway and Rituraj Gaikwad. That partnership was so successful. We shouldn't go away from that partnership. I don't know why we are doing this. And Nani, நம்ம ஷோ என்ன பேசணும் Nani? நான் என்ன சொன்னேன் லெவல்ல Devin Conway, Rituraj Gaikwad, all combination. They should go 3 Rachin Ravindra, 4 Shivam Dube, 5 Jadeja. இந்த லைனப் எப்படி இருக்கு Nani? அதான் சொல்றேன் நான். ஆக்சுவலா இந்த லைனப் இருந்ததாதான் நம்ம வந்து சிஎஸ்கே பேட்டிங் வந்து ஸ்ட்ராங்கா தெரியும். இல்லாட்டி ஸ்ட்ராங்கா தெரிய சான்ஸ் இல்ல. ஏன்னா இந்த ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப்ல ஒரு 7-8 ஓவர்ஸ்ல இஃப் தே ஆர் 70 for 1, 70 for no loss வந்ததுன்னா சடன்லி தி சேம் பேட்டிங் லைனப் இப்ப நம்ம சொல்ற அதே பேட்டிங் லைனப் பாத்தீங்கன்னா பயங்கர ஸ்ட்ராங்கா தெரியும். ஒரு 170 சிஎஸ்கே. ஆனா ஒண்ணுதான் கிளியரா, சிஎஸ்கே இஸ் நாட் எ டீம் டு ஸ்கோர் 250, 260 கிடையாது. அவங்க ஒன்னே ஒரு விஷயம் தான், அவங்க 170, 175 மேக்சிமம் அதுக்குள்ள பொட்டலம் பண்ணணும், திருப்பி அடிக்கணும், இல்லைன்னா வந்து இதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும். இவ்வளவுதான். சிஎஸ்கே இந்த எஸ்ஆர்ஹெச் டெம்ப்ளேட்ல ஆடினாதான் ஒரே சான்ஸ். வெளியில போகும்போது கஷ்டப்படுவாங்க. அட்லீஸ்ட் ஹோம் கேம்ஸ் யூ ஹேவ் டு வின் 6 out of 7. நான் எப்பவுமே 6 out of 7 சீக்கா, நீங்க 7 out of 7 சொல்லிட்டு இருப்பீங்க எப்பவுமே. நான் எனக்கு தெரியும் இந்த மாதிரி 6 out of 7 ஏதோ ஒரு மேட்ச் ஆகும்னு தெரியும். பட் பெட்டர் லேட் than never. இது கம்மிங் மேட்சஸ்ல I think SRH and the பழைய template CSK should follow. Anyway, okay, let's come to the game, Chika. Let's analyze the game little more. Yes, emotions running high, எல்லாருக்கும் தெரியும். But game aspect of it, some exciting moments பார்த்தோம் Chika. Of course, MS Dhoniயோட stumping, again, sensational stumping. Noor Ahmed's இது. But this is the question I want to ask Chika. Why is MS Dhoni coming to bat at number 9, Chika? என்ன சீக்கா அது? ஒரு கிரிக்கெட்டிங் சென்ஸே புரியலையா சீக்கா அதுல? ஆக்சுவலா எனக்கு என்ன புரியவே. தோனி வந்து என்ன பண்ணிருக்கணும், ஐ திங்க் அவன் என்ன பண்ணது, பேட்டிங் ஆர்டர் பண்ணி நம்ம 4 வந்து துபே, 5 ஜடேஜா, 6 தோனி, அதுக்கப்புறம் மீதி எல்லாரும் வரணும். இந்த பேட்டிங் ஆர்டர் தான் நல்லா இருக்கும் ஆக்சுவலா. பட் we have been saying this day in day out. இதோட இன்னைக்கோட ஒரு பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது. இதுதான் நம்ம பார்க்க போறோமா? ஜஸ்ட் த விக்கெட் கீப்பர் version, and when the last 4 overs mattumda easy go, because these are the matches where you might have needed his experience in the middle la Chika. No, I thought the batting order eppadi irukanumna, maybe yes, I think 6, 7 la Dhoni vandurum, but not coming at number 9. Definitely not number 9. 6 or 7 vanda correct ah irukum. Enoda opinion adha correct ah. Enna aidhu theruma, இப்ப இனி மேட்ச்ல பார்த்தா இது வந்து பைசா வசூல் ஆயிடுச்சு. ஸ்பெக்டேட்டர்ஸ் எல்லாம் பைசா வசூல் வந்தா 2 6 அடிச்சா அதெல்லாம் போயிட்டு. But the point is, from a tournament angle, from a different angle, Patna, yes. Actually, Patna, the way he hit, what is Josh Hazelwood, Krunal Pandya and Josh Hazelwood, he still got the striking power. அதுதான் நான் கேக்குறேன் சீக்கா. நீங்க இப்ப சொன்னீங்க பைசா வசூல் ஸ்பெக்டேட்டர்ஸ்க்குன்னு. இது நானி சார், இது வந்து உங்ககிட்டயும் கேட்கணும்னு இருக்கேன். லாட் ஆஃப் disgruntled CSK fans are there. எனக்கே வந்து நிறைய மெசேஜஸ் வந்திருக்கு. I wanted to ask you, what do you feel on this? நிறைய பேர் சொல்றாங்க வந்து மேட்ச் வந்து தோனிக்கு தான் பார்க்க போறாங்க, சிஎஸ்கே வின் பண்ணணும்னு பார்க்க போறது இல்ல. Do you find that? இல்ல I will not accept that.
டெஃபினெட்லி வந்து நாட் அட் த காஸ்ட் ஆஃப் த டீம். சும்மா வந்து தோனி 2 6 அடிச்சா எனக்கு போதும்பா, மேட்ச் தோத்தா போதும்ன்ற சிஎஸ்கே ஃபேன்ஸ் அவங்க வந்து உண்மையான அந்த மாதிரி சிஎஸ்கே ஆனா ஃபேன்ஸ் நிறைய பேர் கிடையாது. கேக்குறாங்க நானி சார், இல்ல ஸ்ட்ராங்கா அவங்க சொல்றாங்க. அவங்க உண்மையான சிஎஸ்கே ஃபேன்ஸ் கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும். அதாவது சிஎஸ்கே ஃபேன்ஸ்னா தோனியும் பர்ஃபார்ம் பண்ணணும், மேட்சும் வின் பண்ணணும், அதுதான் சிஎஸ்கே ஃபேன்ஸ். இன்னைக்கு இன்னொரு ஒரு ஸ்ட்ரேஞ்ச் திங் நான் இன்னைக்கு ஒன்னு பார்த்தேன். நெவர் ஐ ஹவ் சீன் இன் செப்பாக் ஆர்சிபி கத்துறது கேட்டேன். இது வந்து செப்பாக்ல வந்து நெவர் பிஃபோர் இது வரைக்கும் நான் கேட்டதே கிடையாது. அதாவது That is why I wanted to ask you, அது வந்து தோனி ஃபேன்ஸா இல்லாட்டி are we supporting CSK or are we only supporting MS தோனி அந்த மாதிரி தெரியுதே வெளிய. இல்ல இப்போ அப்படிதான் இந்த சில ஃபேன்ஸ்ல என்ன இருக்காங்கன்னா அந்த மாதிரி இருக்காங்க. நீங்க சொல்ற மாதிரி உங்களுக்கு மெசேஜ் அனுப்பிச்ச ஃபேன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா என்ன ஒண்ணா ஆயிட்டு போறதுப்பா, நாங்க தோனி வரது பாக்கணும். எனக்கு மெசேஜ் அனுப்பிச்ச ஃபேன்ஸ்லாம் வந்து வரிடா அமிச்சாங்க, என்னையா இது வந்து சிஎஸ்கேக்கு வந்து சப்போர்ட் பண்ணாம. நானி நீயே கரெக்டா சொன்னா, நீயே ஒரு பதில் சொன்ன, நீயே ஆன்சர் பண்ணி, நீயே பதில் சொன்ன, நீயே கன்ஃபியூஸ் பண்ற. நானி எனக்கு ஒண்ணுமே புரியல. நீயா நானா நானி நாக்கிற வேர்ட் சொல்லுங்க. என்ன நீயே கரெக்டா ஒரு பாயிண்ட் சொன்ன. சென்னையில சென்னையில லைஃப்ல என்னைக்குமே நடந்ததே கிடையாது. ஆர்சிபி நம்மளுக்கு காதெல்லாம் கேட்டுது. கரெக்டா அப்படின்னா சென்னையில அந்த மாதிரி ஒரு ஆர்சிபி என்ட்ரிங் வராங்கன்னா மேபி இந்த சிஎஸ்கே உதவாங்கிட போறாங்க, ஆர்சிபி சப்போர்ட் பண்ணா கத்துறாங்களா, இல்ல வாஸ் இட் ஆர்சிபி ஃபேன்ஸ் ஆர் அவ்வளவு ஆர்சிபி ஃபேன்ஸ்? விராட் கோலி ஃபேன்ஸ். அது விராட் கோலி, ஏன்னா விராட் கோலிக்கு செம்ம ஃபேன்ஸ் இருக்கு. இதே வந்து அது விராட் கோலிக்குன்னா அது விராட் கோலி ஃபேன்ஸ்ன்றீங்க. இதே கேள்வி நான் வந்து தோனியோட ஃபேன்ஸ் அது கேட்கும்போது நீங்க அது வந்து இல்ல அது சிஎஸ்கே ஃபேன்ஸ். ஆர்சிபிக்கு ஃபேன் ஃபாலோயிங் இருக்கு இன் சென்னை நான் சொல்ல வரேன். ஆர்சிபிக்கு இருக்கு, இட் இஸ் பிகாஸ் ஆஃப் விராட் கோலி. இது வந்து ஹிப்போக்ரசி நானி சார். பின்ன வந்து இல்ல நம்ம வந்து பின்ன ஆனஸ்டா ஒத்துக்கணும், நம்மளுக்கும் நிறைய ஃபேன்ஸ் இருக்கிறது வந்து எம்எஸ் தோனினால 100%. அந்த கேள்விதான் இந்த கேள்வி. ஏன்னா இன்னைக்கு ஸ்டேடியம்ல யூசுவலா சேப்பாக் crowd is one of the most intelligent and one of the best crowds in terms of cricket knowledge. சீக்கா அந்த காலத்துல இருந்து சொல்லுவாரு. பட் ஆனா ஒரு டைம்ல சிஎஸ்கே மேட்ச் போகும்போதுல people used to cheer so much for ஒரு பிராவோ விக்கெட் எடுத்தா, ஒரு சுரேஷ் ரெய்னா பேட்டிங் ஆடும்போது they wanted to see சுரேஷ் ரெய்னா bat. They wanted to see a Murli Vijay go after the bowling. They wanted to see one Bravo celebrate. ஆனா இப்போ வந்து it feels like we are only waiting to see MS Dhoni back. But today, let me tell you, Ani, to answer your question, today even when MS Dhoni walked into bat, on the big roar illa pathi aniki, Chika, it was still the loudest roar of the entire match, Chika. இல்ல தோனிக்கு அந்த ரோர்லாம் இருந்தது Chika, பயங்கரமா இருந்தது. It was still the roar. Let me be very frank, the viewers and Ani, I want to ask a question. என்னோட ஒப்பீனியன்ல, ஏன்னா அப்பதான் என் கமெண்ட் உள்ள போயிருந்தேன், so I don't know whether I heard it properly or not. When Dhoni walked into bat, usual roar இருக்கும் தெரியுமா, CSK roar or Chepauk roar, அந்த roar இருந்த மாதிரி எனக்கு தெரியல. Did you find it like that or not, or am I mistaken? You are mistaken Chika. நல்ல ரோர் இருந்தது, அதெல்லாம் எதுவுமே குறையல. ஆக்சுவலா இப்ப அனி சொன்ன பாயிண்ட் தான். அதாவது இப்ப ஃபேன்ஸ் என்னன்னா சிஎஸ்கேக்கு பண்றதோட they want to see தோனி 2-4 2-6 more than the CSK win, அந்த மாதிரி ஒரு ஃபேன் ஃபாலோயிங் ஆயிட்டா மாதிரி இப்ப நமக்கு தெரிய வருது. சோ அந்த இது பார்க்கணும். மேபி பிகாஸ் சிஎஸ்கே வாஸ் லூசிங் ஆல்சோ, அந்த சமயத்துல வந்து அவங்க ஒரு டிஜெக்டடா இருக்கும்போது தோனி வரும்போது தோனிக்கு பண்ணுவாங்க. தோனிக்கு 100% நானி சார், 100% நானி சார். பட் ஆனா நம்ம டீமோட அந்த டீமோட இன்டென்ட் இன்னைக்கு நம்ம பார்த்துட்டல, ஃபேன்ஸ் ஒரு ஹார்ட்கோர் சிஎஸ்கே ஃபேன் would have been very frustrated நானி சார். ஏன்னா அந்த பக்கம் வந்து ஆர்சிபியோட பேட்டர்ஸ் ஒரு வேற லெவல் இன்டென்ட். அஸ்வின் வந்து தோனி முன்னாடி வராரு நானி சார். இட் டசன்ட் மேக் எனி கிரிக்கெட்டிங் சென்ஸ் நானி சார். அங்க நீங்க ஏதாவது ஒரு கிரிக்கெட்டிங், ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஜடேஜா கோயிங் அஹெட் ஆஃப் தோனி, பட் அட்லீஸ்ட் அட் நம்பர் 8 அவர் வந்திருக்கலாம். இந்த மேட்ச் வந்து சிஎஸ்கே நீடட் டூபே அண்ட் தோனி டு ஃபயர். ஆக்சுவலி தே ஆர் தி ஒன்லி டூ பிக் ஹிட்டர்ஸ், 6 hitters straight out of CSK books. நிஜமாவே உங்களோட ஹார்ட்டை தொட்டு சொல்லுங்க, 6 hitters. நீங்க மீதி எல்லா டீம்ஸும் கம்பேர் பண்ணச்சே 2 6 hitters தான் நம்மளுக்கு அவுட் அண்ட் அவுட் இருக்காங்க. சிவம் டூபே, MS தோனி, இவங்க 2 பேர் தான் நம்மளுக்கு 6 hitters. They should be batting in the இன்னைக்கு modern day T20 cricketல Chika, you will agree with me. நீங்களும் IPL பாக்குறீங்க, you have been stunned. நீங்களே ஸ்டன் ஆயிருக்கீங்க, என்னடா இன்னைக்கு எல்லா பேட்டரும் வந்து இப்படி அடிக்கிறாங்களேன்னு. Are we lacking behind Chika CSK? அதுல அந்த பவர் ஹிட்டிங்ல நீ பார்த்தனா ருத்துராஜ் கைக்வாட் இஸ் கேப்பபிள் ஆஃப் பவர் ஹிட்டிங். போன மேட்ச் பார்த்தோம் ருத்துராஜ் கைக்வாட். சோ ருத்துராஜ் கைக்வாட் should be there in the list. வேற சச்சின் ரவீந்திரா பவர் ஹிட்டிங் கிடையாது. நீ சொல்ற மாதிரி the intent should be better.
I think from next match onwards, I hope that they change the strategy. But now நீங்க ஆட போறோம், day after tomorrow we are playing against the next couple of days, 30th அன்னைக்கு இதுல ஆடுறோம், கவுஹாத்தில ஆடுறோம். அந்த next couple of days திரும்பி கவுஹாத்தில அங்க போச்சு இது மாதிரி பண்ணாங்கன்னா பெட்டரா இருக்கும். Because I still believe that நல்ல வேலை earlier நடந்துட்டு, the debacle happened early part of the tournament, so we can make all the necessary corrections. பட் இன்னொரு விஷயம் நான் ஒன்னு சொல்றேன், 10வது ஓவர்ல இருந்தே நீங்க வந்து மேட்சை வந்து விட்டுட்டீங்க. அதுவும் எனக்கு அண்டர்ஸ்டாண்டே பண்ணிக்க முடியல. பவர் பிளேல காலி நானி சார், பவர் பிளேல காலி. சரி 10th ஓவருக்கு அப்புறம் வந்து they were just taking singles, சும்மா தள்ளி தள்ளி ஒரு ரன் எடுத்துட்டு ஆஸ்கிங் ரேட் வந்து 12ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்ணி 34க்கு கொண்டு வர்ற அளவுக்கு இவங்க வந்து தள்ளி ஆடுறாங்க. அதுவும் எனக்கு ஒண்ணுமே புரியல. அதாவது this is only the second match of the season. இதுல வந்து நீங்க ரன் ரேட்டுக்குலாம் நீங்க ஆடக்கூடாது. இந்த இடத்துல நீங்க இன்டென்ட்ல you have to try your level best to win the game. அந்த ஆட்டிடியூடே இல்ல. எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருந்தது, ரொம்ப டிஜெக்டடா இருந்தது. அதுதான் பார்த்தனா. Let me give you another track record. சிவம் துபே last season second halfல இருந்து CSK அடிச்சது கிடையாது இல்ல. And that's when CSK started failing. அதுவும் உங்களுக்கு தெரியும்ல. CSK கம்ஃபர்டபுளா இருந்தாங்க, ஞாபகம் இருந்ததா சீக்கா? டாப் 4 குவாலிஃபை ஆறதுக்கு லாஸ்ட் இயர் ரொம்ப கம்ஃபர்டபுளா இருந்தாங்க. ஏன்னா சிவம் டூபே ஃபர்ஸ்ட் ஒரு 10 மேட்ச்ல பொளந்து கட்டிட்டாரு. லாஸ்ட் 4 மேட்ச் ஃபெயில் ஆனாரு. ஐ திங்க் CSK lost 3 out of those 4 games. And இன்னைக்கும் பாருங்க, இன்னைக்கு சிவம் டூபே ஃபெயில் ஆனாரு. இன்னைக்கும் again CSK have lost this game. So சிவம் டூபே அடிச்சாதான் சீக்கா அந்த மிடில் ஆர்டர்ல சிஎஸ்கேக்கு நிறைய கொஸ்டின் மார்க்ஸ். பட் லெட்ஸ் கோ டு தி பாசிட்டிவ்ஸ் ஆஃப் சிஎஸ்கே. ஒன் பாசிட்டிவ் வாஸ் சீயிங் பத்திரானா பேக் ஆன் தி ஃபீல்ட். அது டெஃபினட்டா ஒரு பெரிய பாசிட்டிவ். நூர் அஹ்மத் இஸ் டர்னிங் அவுட் டு பி a real match winner நம்மளுக்கு. ஸோ பத்திரானா அண்ட் நூர் அஹ்மத் அந்த bowling ஃப்ரண்ட்ல டெஃபினட்டா ஒரு பெரிய பாசிட்டிவ். பத்திரானாவோட 17th ஓவர் ஒன்லி 1 ரன், அந்த 2 விக்கெட்ஸ் எடுத்தாரு. எஸ், இனிஷியலா கொஞ்சம் அந்த ரஸ்டினஸ் தெரிஞ்சது. ஹிட் விராட் கோலி ஆன் தி ஹெல்மெட் சீக்கா, he still got that pace. So பட் இது மட்டும் தான் எனக்கு பாசிட்டிவ் தெரிஞ்சது சீக்கா ஆக்சுவலி. But Noor Ahmed is brilliant, man. And MS Dhoni keeping and Noor Ahmed's bowling, ஆமா இந்த காம்பினேஷன் இருக்கு, they are real magic. என்ன அலட்சியம் பண்ணி போனா சால்ட். nobody expect. நீ நினைச்சா சால்ட் அவுட் நானி? உண்மையை சொல்ல நானி யாருமே நினைக்கல. இல்ல சான்ஸ் இல்ல. ஐயோ அந்த ஸ்டெம்பிங் நம்ம இவர் ஸ்டெம்பிங்கோட இது பெட்டர் ஸ்டெம்பிங் ஆக்சுவலா பார்த்தா. அதாவது சூரியகுமார் யாதவ் ஸ்டெம்பிங் அது அட்லீஸ்ட் அந்த ஸ்டெம்ப் ரேஞ்சிலே இருந்தது. இது பால் வாஸ் கோயிங் அவே. சோ அங்கேருந்து நீங்க பிடிச்சி அந்த செகண்டுக்குள்ள எடுக்கிறதுன்றது வந்து சான்ஸே கிடையாது. தோனி ஸ்டில் இஸ் த பெஸ்ட் கீப்பர் இன் தி வேர்ல்டு, அதுல டவுட்டே கிடையாது. பட் இப்போ சிஎஸ்கே உடைய பேட்டிங்க்கு என்ன பண்ண போறாங்க, அதுதான் இப்போதைக்கு பெரிய கொஸ்டின். அதாவது MS தோனி 6ல ஆடணும், கான்வே மேல ஆடணும், கம்போஜ் நீங்க கொண்டு வரணும், திரிபாத்தியும் ஹூடாவையும் வெளியே வைக்கணும், மேபி விஜய் சங்கர் இம்பாக்டா வைக்கணும். இவ்வளோ விஷயம் பண்ணணும் 2 நாள்ல. சரி, ஓகே, we'll leave CSK. let's come to RCB now. ஏன்னா நம்ம நிறைய CSK பேசியாச்சு. let's come to the team. சீக்கா, I told you this is their best chance. மேட்ச் முன்னாடி நான் சொன்னேன். இன்ஃபேக்ட் நீங்க வந்து நான் உங்களை ப்ரீ ஷோல பார்த்திருந்தேன் சீக்கா. நீங்க சடனா மாத்திட்டீங்க ப்ரீ ஷோல. 50-50 தான்டா, எனக்கு என்னமோ RCB மைட் வின்னு தோணுச்சுன்னு நீங்க சொன்னீங்க. ஏன் அந்த தாட் உங்களுக்கு இவ்வளவு லேட்டா வந்துச்சு? நேத்துக்கு சொல்லும் போது நீங்க 2 பேரும் 70-30 80-20 பேசியிருந்தீங்க. இல்ல நிஜமா எங்க மனசுல பட்டுது எனக்கு. That's why I said it honestly in the pre-show. நீ ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் கமெண்ட் பண்ணி ஜியோ ஸ்டார்ல பண்ணி டிஜிட்டல் நான் சொன்னேன் ப்ரீ ஷோல. இனி I won't be surprised if RCB wins தான் சொன்னேன். எக்ஸாக்ட் my take was that. ஏன்னா எனக்கு திடீர்னு மனசுல பட்டுதுடா நானி. ஏன்னா என்ன புரியல, இவன் டாஸ்க்கு அப்புறம் பண்ணியிருந்தேன் கமெண்ட். டாஸ்க்கு அப்புறம் வந்து பேட்டிங் ஈவென்ட் என்ன சொன்னா போலிங்னா என்னடா, அதுக்கப்புறம் half an hour 20 minutes ஷோ இருந்தது இல்லையா? அப்பதான் நான் சொன்னேன் எனக்கு தான் மனசுல படுது இன்னைக்கு உதவாங்க. ஏன்னா இந்த விக்கெட்ல எதுக்கு போலிங் எடுத்தாங்க தெரியலன்னு நினைச்சேன் நான். சோ அங்கே புரிஞ்சு அவங்க டிஃபென்ஸ்ல போயிடான்னு தெரிஞ்சு அப்பதான் மனசுல படு. சரி, எனக்கு சம்திங் டெல்ஸ் மீ I said I'll make a bold call. I won't be surprised RCB wins அப்படின்னு. பட் ஆக்சுவலா RCB நீங்க சொன்னீங்க, நீ RCB பத்தி பேசலான்ட்டு. RCB உடைய டெம்ப்ளேட் வந்து இந்த மாதிரி ட்ரூ விக்கெட்ஸ் சின்னசாமி ஸ்டேடியம்ல போட்டாங்கன்னா RCB, அதாவது போன வருஷம் போட்ட மாதிரி அந்த ஸ்டிக்கி விக்கெட்டு, அதுக்கு முன் வருஷம் ஸ்லோ விக்கெட்டு அதெல்லாம் போடாம இதே மாதிரி விக்கெட்ஸ் போட்டாங்கன்னா RCB டெஃபினெட்லி ஹோம் மேட்சஸ் வின் பண்ணிட்டு they will definitely qualify. நானி சார், I thought it was a proper சேப்பாக் விக்கெட் நானி சார். இது வந்து ஒரு 180 170 சொன்னேன்.
இல்ல இது ஒரு 170 180 விக்கெட் தான் நானி சார். சேப்பாக்ல எப்பவுமே அது ஒரு 170 180 விக்கெட் தான் நானி சார். கொஞ்சம் டர்ன் இருந்தது, கொஞ்சம் ஸ்டிக்கினஸ் இருந்தது. பட் தே ஷோட் டுடே இந்த மாதிரி விக்கெட்ல சேப்பாக் இஸ் a very tough ground to get 200 நானி சார். இன்னைக்கு ஆக்சுவலி எஸ்பெஷலி இந்த ஸ்பின் நம்மளோட ஸ்பின் ட்ரையோ நேத்துக்கு பேசின்னு இருக்கும்போது ஈவன் ஐ வாஸ் த ஒன் ஹூ செட் இதுதான் பெஸ்ட் ஸ்பின் அட்டாக் இன் தி என்டையர் ஐபிஎல். பட் தேவ் டேக்கன் டவுன் தி என்டையர் ஸ்பின் அட்டாக். நூர் அஹமத் 3 விக்கெட் எடுத்தாரு கரெக்ட். ஆனா அவரே 9 runs and over போனாரு. அஸ்வினை they hit him for 11 runs and over. ரவீந்திர ஜடேஜா they hit him for 12 runs and over. So நம்ம ஸ்பின் அட்டாக்கே இல்ல, they were averaging more than 11 runs and over சீக்கா. சோ அவங்க தில்லுக்கு துட்டுன்னு பேட்டிங் ஆடினாங்க. அதுதான் ரியல் திங். தே பேட்டட் லைக் தே டிட் நாட் வரி. பரவாயில்லடா, தேவ்தத் படிக்கலோட இன்டென்ட்டே வேற லெவல்ல இருந்தது சீக்கா. ஹீ கேம் இன் வித் இன்டென்ட் சேயிங் நான் அவுட் ஆனா பரவாயில்ல, ஐ டேக் ஓவர் தி bowling ன்னு. அதான் தேவ்தத் படிக்கல் ரொம்ப சர்ப்ரைஸ். அவன் எதுடா ஃபர்ஸ்ட் 11 ஆடுறான்னு நினைச்சான். அவன் வந்து போல் டப்பு ஆல்மோஸ்ட் 200 ஸ்ட்ரைக் ரேட் போயிருக்கான் பாருவா. சூப்பரா ஆனாங்க. He played some extraordinary shot தேவ்தத் படிக்கல். In all fairness you have to give it to him. So என்ன சொல்ல வரேன்னா, நீ சொல்ற மாதிரி நானி they went for the bowling. I think that is what the template this season is good man நானி. எல்லா டீம் போன அடி உரி அடிதான். பட்டா பாகியம் படாட் லேகே எல்லாரும் அப்படிதான் ஆடுறாங்க நானி. Which team is going on the defensive? Tell me so far. Which team is playing like this? கொஞ்சம் நின்னு எந்த டீம்? ஒரு டீம் சொல்ல நானி சார், நின்னு பார்த்து ஆடலாம் சொல்லு. ஒரு டீம் எல்லாருமே இதே மாதிரி தான் அப்ரோச் வச்சிருக்காங்க. எல்லா டீம்லயும் அட்லீஸ்ட் வந்து, அதாவது T20ல வந்து ஒரு சேயிங் இருக்குது, டீம் which hits the maximum number of sixes wins 99% of the games. அந்த மாதிரி பார்க்கும்போது, அந்த ஃபார்முலா பிரகாரம் பார்க்கும்போது சிஎஸ்கேக்கு கிடையாது. சிஎஸ்கேக்கு ஒரே வே தான் இருக்கு. இன்னைக்கு நம்ம ஸ்பின்னர்ஸ் வேர் டேக்கன், அவங்க செம்மாடி அடிச்சாங்க, அவுட் ஆனாலும் தில்லுக்கு துட்டு பேட்டிங் ஆண்டாங்க, எல்லாம் இருந்தாலும் கூட ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஸ்பின்னர்ஸுக்கு இட் வாஸ் நாட் அசிஸ்டிங். என்ன பொறுத்த வரைக்கும் நான் ஸ்டில் ஐ மெயின்டைன் ஹோம் கேம்ஸுக்கு எதானா ஒண்ணு பண்ணி, ரெண்டு டீமும் கஷ்டப்பட்டோம், பட் நம்ம குவாலிட்டி ஸ்பின்னர்ஸை வச்சு நம்ம பெட்டரா பண்ணுவோம். அதுதான் நான் சொல்றேன். நம்ம பேட்டிங் எப்படி ஆடுவான்றதை பத்தி எனக்கு கவலை இல்லை, அவங்களும் கஷ்டப்படுவாங்க. ஏன்னா we have got 3 world class spinners, so that should be the template for CSK. என்ன பொறுத்த வரைக்கும் no change from my side. ஓகே சீக்கா கம் இந்த டெம்ப்ளேட் போற ரீதி மச்சான். இது எல்லாரும் பேசுங்க டெம்ப்ளேட் போடலங்க. டெம்ப்ளேட் இப்போ கிரவுண்ட்ல ஆடணும்டா. டெம்ப்ளேட் வச்சு பிரயோஜனம் கிடையாதுடா. அப்ப கிரவுண்ட்ல ஆடணும்டா. எல்லாத்தையும் ஒழுங்கா அஸ்வின் ஆஃப் ஸ்பின் போடணும். போல அங்க போய் அவன் கேரம் பால் எல்லா பாலும் கேரம் பால் போட்டுருக்கான். ஆனா ஆஃப் ஸ்பின்னர் மறந்துட்டான். அவன் ஆஃப் ஸ்பின்னர் சொல்ல கேரம் ஸ்பின் சொல்ல சொல்ல அவனுக்கு இஸ் ஆஃப் ஸ்பின்னர் 500 விக்கெட் எடுத்துக்கான் டெஸ்ட் கிரிக்கெட்ல. 100 டெஸ்ட் மேட்ச் ஆடி இருக்கான். மேல ஆஃப் ஸ்பின் போடுறது இல்ல, கேரம் பால் கைத்துக்கு இப்படி போடுறான். போலிங் இப்படி போடுறான். எல்லாத்தையும் இப்படி போடணும். அதை போட்டா விக்கெட் எடுத்து ஆஃப் ஸ்பின் விக்கெட் எடுத்து பாத்தியா எனக்கு ஒரே ஒரு ஆஃப் ஸ்பின் போட்டா அது விக்கெட். இல்லன்னா இப்படி போட்டுருக்கான். அவன் எல்லா பாலும் இப்படி போட்டுருக்கான். Yeah, they actually 6 out of 6 balls he bowled carom ball to Phil Salt and Virat Kohli actually on the particular over. What is interesting Lachika, RCB in the first 2 matches la paakkradhukku they definitely look like the real deal Chika இந்த வருஷம். நம்ம அவங்களோட ஸ்பின் அட்டாக் பத்தி பேசியிருந்தோம் முன்னாடி. என்னடா ஸ்பின் அட்டாக் இல்ல, கஷ்டப்படுவாங்கன்னு நம்ம நினைச்சோம். என்ன சிக்கா, அந்த சுயேஷ் சர்மா சூப்பரா போடுறான். இந்த மாதிரி விக்கெட்ஸ்ல ஹில் பி வெரி யூஸ்ஃபுல். ஹி மே கெட் ஹிட் இன் சின்னசுவாமி, பட் இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்லைட்டா அசிஸ்டிங் விக்கெட்ஸ் பிகர் கிரவுண்ட்ஸ்ல ஹி இஸ் கோயிங் டு பி அ வெரி குட் bowler ஃபார் தெம். லியாம் லிவிங்ஸ்டன் நான் சொன்னேன் சிக்கா, உங்களுக்கு ஒரு செம்ம அசெட் அவங்களுக்குன்னு. he will bowl 4 overs for you middle oversல. பேட்டிங்ல ஏதாவது ஒரு மேட்ச் அடிப்பாரு அவர் ஷுவரா, 2-3 மேட்ச். பட் bowling he can bowl off spin, he can bowl leg spin. நம்ம அவங்களோட பேட்டிங் ஃபயர் பவர் பத்தி மட்டும் தான் பேசணும் சிக்கா. தேர் bowling looked really good today. அவங்களோட bowling பாக்குறதுக்கு பயங்கரமா இருந்தது. டெத் bowling மட்டும் அவங்களுக்கு ஒரே ஒரு ப்ராப்ளம் இருந்தா இருக்கலாம், பட் ஓவரால் தேர் bowling looked really good. Sama ball. Bhuvanesh Kumar bowled brilliantly. Even Hazelwood was out of the world. And the Yashta quite a Samaya bowling போட்டான். Yashta 2 விக்கெட் எடுத்து போயிட்டான் quite டாப் ஆர்டர்ல. 2 விக்கெட், 2 big wickets. சிவம் துபே, ரச்சின் ரவீந்திரா. ஆக்சுவலா ஒரு விஷயம் நம்ம பட்டிடாரை வந்து அப்ரிஷியேட் பண்ணோம். அதாவது நம்ம மேட்ச்அப்னு சொல்லிட்டு லெஃப்ட் ஹேண்டர் வந்தாலே லெக் ஸ்பின்னர் கிடையாதுன்னோம். 2 லெஃப்ட் ஹேண்டர் பவர்ஃபுல் ஹிட்டர்ஸ் தூபே அண்ட் ரச்சின் ரவீந்திரா இருக்கும்போது சுயாஷ் சர்மாக்கு கொடுத்துட்டே இருந்தாரு. 3 ஓவர் கொடுத்தாரு அந்த இடத்துல. அண்ட் ஹி ஆல்சோ போல்ட் ஆல் பிளிப்பர்ஸ் அண்ட் வெளியே போடுற பால் லெக் ஸ்பின்னே போடல. ஒரே பால் தான் லெக் ஸ்பின் போட்டாரு, மற்றபடி பிரில்லியண்டா போட்டாரு. பட் என்னன்னா இந்த போலிங் அட்டாக் வந்து ஹேசல்வுட் வந்ததுல இஸ் ஃபிட். ஹேசல்வுட் வந்ததுல ஃப்ரெஷ்ஷா இருக்காரு இப்போ. அதுல வந்து their bowling attack is also very good. Yeah, RCB looking like the real deal. I feel they are a top 2 side Chika, just looking at the 2 matches yana, and right on top of the table actually. In fact adunaliye
செமையா இருக்க போது. சிஎஸ்கே பிகெஸ்ட் லாஸ் அட் சேப்பாக். அதனாலே அவங்களோட நெட் ரன் ரேட் -1.013 கோயிங் டு 7th பொசிஷன். வெயிட் பண்ணி பார்க்கணும் சிஎஸ்கே how they going to pick themselves up in lot more questions than answers right now. CSK க்கு they will have to figure it out. Let's hope they figure it out. But tomorrow GT versus MI, let's touch up on tomorrow's game. Chika, Gujarat Titans and MI both need a victory. இந்த ஐபிஎல்ல முன்னாடி ஐபிஎல்ஸ் மாதிரி நீங்க ஃபர்ஸ்ட்லயே நீங்க நிறைய மேட்சஸ் தோத்தீங்கன்னா இட் வில் பி மச் ஹார்டர் டு கேட்ச் அப்னு எனக்கு தோணுது சீக்கா. ஸோ ஐ திங்க் மும்பை இந்தியன்ஸ் அண்ட் குஜராத் டைட்டன்ஸ் ரெண்டு பேருக்கும் in this game becomes very important. Very important as far as Mumbai Indians concerned, Ani, especially Mumbai Indians வரைக்கும் ஜிடிஏ மும்பை அகமதாபாத் வின் பண்ண கிடையாது. அகமதாபாத் வின் பண்ண கிடையாது, மறக்காது. 2 வாட்டி ஆடிருக்காங்க ஜிடில, 2 வாட்டி உதவாங்க இருக்காங்க. அண்ட் போன வருஷம் மறக்காது, it was Sai Kishore who got them out. And Sai Kishore is bowling well. So Mumbai Indians, they have to buck up with the batting. Our batting has to strike well, in all fairness. Our batting na samaya பண்ணுவாங்க batting. I mean, last match our batting let them down. So their batsmen will have to do very well tomorrow as far as GT's match is concerned. எக்ஸாக்ட்லி. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா திலக் வர்மாவை நம்பர் 3 அனுப்பணும் மும்பை இந்தியன்ஸ். அண்ட் அங்க வந்து நீங்க ஜிடில வந்து தே ஷுட் பிளே பிலிப்ஸ். ஒரு மேட்ச் தான் கொடுத்துருக்காங்க ஷெர்ஃபேன் ரூதர்ஃபோர்டு. பட் ஷெர்ஃபேன் ரூதர்ஃபோர்டு அன்னைக்கு அந்த அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் போட்டு 12 பால் வந்து மேட்சே கவுத்துட்டாரு. அவர் 48 நாட் அவுட் இன் 27 பால்ஸ். எண்ட் ஆஃப் த டே நம்ம பேப்பர்ல பார்த்தா நல்லா இருக்கும். பட் டெஃபினெட்லி கிளென் பிலிப்ஸ் மாதிரி ஒரு பிளேயரை வெளில வைக்க கூடாது. ஸோ இட்ஸ் கோயிங் டு பி a fantastic மேட்ச். ஸோ டெஃபினெட்லி அதுவும் மும்பைக்கு சீக்கா சொன்ன மாதிரி வெரி வெரி இம்பார்ட்டன்ட் மேட்ச். அவங்க வின்னிங் நோட்ல போகணும். ஹார்திக் பாண்டியா உள்ள வந்துருவாரு டெஃபினட்டா. அண்ட் நீங்க பாத்தீங்கன்னா நீங்க ஜிடிக்கு சீக்கா நீங்க சொல்லியிருந்தீங்க வந்து கிளென் பிலிப்ஸ் வரணும்னு. ஐ கோ ஒன் ஸ்டெப் ஃபர்தர் அண்ட் ஐ வில் சே யூ கேனாட் வேஸ்ட் பட்லர் அட் நம்பர் 3. நம்பர் 3 பட்லர் வந்து ஓபன் பண்ணியே ஆனோம். அவர் ஒரு ஐபிஎல்ல 850 ரன் பக்கத்துல வச்சிருக்காரு. அவருக்கு தெரியும் ஒரு ஐபிஎல் தே ஹேவ் அந்த டாப் 2ல both Shubman Gill and Josh Butler have got more than 800 runs in an IPL season. So wasting Butler at number 3 எனக்கு வந்து doesn't make sense. Sai Sudarshan can play at 3 ஏன்னா they need that impetus even on the power playல. Mumbai Indians பொறுத்த வரைக்கும் Hardik is back Chika. So this problem for Mumbai, who plays at number 3 இப்போ? ஏன்னா Will Jacks and Ryan Rickelton ஆட போறாங்க. So who plays at number 3? See, I agree with Nani. See, only either it has to be Surya Kumar Yadav or Tilak Verma. You can't make Tilak Verma going at number 5 and wasting him at number 5. I don't know how Will Jacks will be batting at number 5. And number 5 on the Hardik Pandya Vanu. I think they're going to be in a very confused lot. Will Jacks got 100 against GT playing at number 3. இதே GTல தான் ரஷித் கானை புடிச்சு வெலாசி கட்டினாரு. ஞாபகம் இருக்கா இல்லையா? லாஸ்ட் இயர் ஆர்சிபி last year Will Jacks இங்க தான் அடிச்சாங்க ஞாபகம் இருக்கு. I know that. I know the brilliant century he scored. So I don't know. That's why I said I don't know. They will be in a confused lot. There are too many options அவங்க கையில, too many good options அவங்க கையில இருக்கு. நானி சார் பேட்டிங் செம்ம ஸ்ட்ராங் பேட்டிங். எனக்கு தெரிஞ்சு அப்படி இருந்தா கூட வில் ஜாக்ஸ் அடிச்சாரு. பட் இருந்தா கூட அது நம்ம 3 அனுப்புறதுக்கு பதில் திலக் வர்மா வரும்போது டெஃபினெட்லி வந்து திலக் வர்மா இப்ப இருக்கிற ஃபார்ம்ல T20ல அவர் ஆடின இந்தியாவுக்கு ஆடின இன்னிங்ஸ் எல்லாம் நம்ம வச்சு பார்க்கும்போது திலக் வர்மா டீம் பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம பார்க்கும்போது டெஃபினெட்லி அவர் தான் நான் நம்பர் 3 நான் அனுப்புவேன். எனக்கு தெரிஞ்சு வில் ஜாக்ஸ் வந்து ஈவன் நம்பர் 4 நம்பர் 5 சூரியகுமாருக்கு அடுத்தது வரலாம். ஏன்னா அங்க வந்தாலும் வி கேன் பிளே. ஸ்பின்னர்ஸ் தானே அடிச்சாரு. ஸ்பின்னர்ஸ் அங்க தானே வர போறாங்க. அப்பா பொழந்த கட்டலாமே, அதே பொழக்கிறது அங்க பொழக்கலாம். அண்ட் அது மட்டும் ஒரு ப்ராப்ளம் இல்ல. மும்பை இந்தியன்ஸுக்கு யார் இருந்தும் 3வது மீடியம் பேசர் ஹர்திக் பாண்டியா மட்டும் போதுமா? இல்லாட்டி லாஸ்ட் மேட்ச் அந்த சத்யநாராயண் ராஜு பார்த்தோம். he did not look too menacing. என்ன சீக்கா பண்ணுவாங்க அவங்க? சத்யநாராயண் பேர் வச்சாலே மெனசிங்கா இருக்க மாட்டாங்க. பை தி வே நல்லவங்களா இருப்பாங்க. நானி சார் சும்மா சொல்லி காமிங்க அவுட் ஆயிருக்காருன்னு உங்ககிட்ட. ஆமா நீங்க அவுட் ஆயிட் இந்த மாதிரி சொல்லிட்டே இருக்க கூடாது நீங்க. ஆமா நான் ரொம்ப நல்லவங்களா இருப்பாங்கடா. அதுதான் சொல்றேன். அவுட் ஆயிருக்கீங்க நானி சார் கிட்ட, ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ நீங்க சத்யநாராயண். ஆமா. சோ பட் ஓகே, prediction time. Who's going to win it, GT or MI, Chika? First let Nani decide. I'll go with MI. I'll also go with MI. But I still believe that MI will have to start winning. And I think their last match also, they almost made it. They did well. And I think I'll go with MI. Frankly speaking, I will go with MI. Yes, அவங்களுக்கு bowling வந்து புது காம்பினேஷன் இருக்க போது அவங்களுக்கு போல்ட் வந்து இனிஷியலா விக்கெட்ஸ் எடுத்தே ஆகணும். அவங்களுக்கு போல்ட் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். போல்ட் கெட்ஸ் சம் விக்கெட்ஸ். நான் வந்து I'm going for a GT victory. நான் லாஸ்ட் மேட்சே அவங்க வந்து 240 பக்கத்துல வந்துட்டாங்க. their batting lineup can score above 200 ன்னு காமிச்சிருக்காங்க. they have fire power. அவங்களோட bowling மட்டும் கொஞ்சம் சார்ட் அவுட் பண்ணாங்கன்னா
I think GT might surprise Mumbai tomorrow yet again. And home, they've had a good record against MI at home. So I'm going for a GT victory. Chika and Nani sir have gone for an MI victory. Whose victory are you going for? Guys, before you go, don't forget to check out Campa. Click the link in the description below. Subscribe to our channel, Chiki Chika. Hit the bell icon notification. We'll be back again. Cheers, guys.